குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சி, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குற துறையில ஒண்ணுதான் இந்த எம்எஸ்எம்இஸ். இந்தியாவிலேயே அதிகமான எம்எஸ்எம்இஸ் இருக்கிற மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடும் ஒண்ணு. ஆனா இப்படிப்பட்ட இந்த பெருமைக்கு இன்னும் மிக பெருமை சேர்த்தது யார் தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மூடப்பட்டதுல தமிழ்நாடு தான் 2வது மாநிலம். இந்த பெருமையை உண்டாக்குனது தான் திமுக ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களோட வளர்ச்சிக்காக நம்ம டிவிக்கு அரசு என்னெல்லாம் செய்யும்னு கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல நெருக்கடியில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக ரூபாய் 15,000 கோடி ஸ்டேட் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் உருவாக்கப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூடப்படுவதற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று 400% மேல உயர்ந்துள்ள பீக் ஹவர்ஸ் மின் கட்டணம். இது குறிப்பாக ஜவுளி துறையில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பாதித்துள்ளது. டிவிகே குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான எம்எஸ்எம்இஸ் இந்த பீக் ஹவர்ஸ் மின் கட்டணத்தை நமது டிவிகே அரசு நிறுத்தி வைக்கும். விரிவான ஆய்வுக்கு பிறகே மின் கட்டணத்தை முறைப்படுத்தும். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கு 100% மின்சார வரி விலக்கை பெறும். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் போட்டி போடுவதை உறுதி செய்வதற்காக அவற்றை நவீனமயமாக்க ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் 50 லட்சம் வரை என்ற அளவில் 35% நேரடி மூலதன மானியத்தை நமது டிவிகே அரசு வழங்கும்.